ரைட். அடுத்ததாக இதில் சொல்லப்பட்ட விடயத்தில் நெடுந்தீவு ஆதார வைசியத்தால் மருந்தாளர் இல்லாத சந்தர்ப்பத்தில் மாற்று ஏற்பாடு ஆடியஜஸ் இல்லை, அது 3 நாள் அவர் லீவு கேட்டிருந்தார். அதுக்கு நாங்கள் ரிலீஃப் வராலே அனுப்பினாங்க. ஆனால் அவருக்கு வீட்டை திடீரென்று ஃபியூனரல் வந்தபடியால் அவர் வர வேண்டி வந்துட்டு தான் நாங்கள் அடுத்த நாளே உடனடியாக இனி வரும் காலங்களில் அது அங்கே ஒரு மருந்தாளர் தான் இருக்குது. ஒரு டிஸ்பென்ஸ் அதான் டைமுக்கு நிற்கிறே இல்லை, ஒரே கம்ப்ளைண்ட் வந்தபடியா இல்லை. அவர் ஒரு ஆளுங்க இருக்கிறார். இல்லை, 6 மந்த்ஸுக்கு அவரை அனுப்பியிருக்கிறோம். எனக்கு ஒரு கிழமையாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்போ நாங்கள் அந்த போயிருந்த இடத்துலையும் லீவ் எடுத்திருக்கணும். ஆனால் அதுக்கு என்ன பதில் ஏற்பாடுகள் உண்டு மேம். நாங்கள் அனுப்பினாங்க அந்த 3 நாளைக்கு இன்னொரு நாளே அனுப்பினாங்க. சரி, ஓகே. அது இப்போ மருந்தாளர் அங்கே அவர் லீவில் போகிறதுனால் மாற்று ஏற்பாட்டுக்கு போகலாம். அடுத்தது இந்திய இழுவைப்படல் எல்லை தாண்டி வருவதாக வாழ்வாதார ஏற்படுகிற பாதிப்பு, அந்த பிரச்சனை கடற்தொழில் அமைச்சர் சம்பந்தமானது. அடுத்ததாக சுண்ணாக்கல் அகழ்தல் சம்பந்தமான தொடர்பான தற்போதைய நடைமுறை பேசணும் தானே? இல்லை, அதான் உண்மையாகவே இந்த சுண்ணாம்புக்கல் தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது உண்மையாகவே நாங்கள் நீரை பற்றி கதைக்கிறோம். இன்றைக்கு நீர் அத்தியாவசியம். இந்த சுண்ணாம்புக்கல் இருக்கிறதால தான் எங்களில் நன்னீர் இருக்குது. இதை இன்றைக்கு சிறிய கல்லுகள் கையால் அடிக்கிறார்கள். 2 அடி தான் அகலலாம். ஆனால் இன்றைக்கு 10 அடி 15 அடி அகழ்ந்து கொண்டிருக்கணும். அதுக்கான நடைமுறை சாத்தியங்களை செய்து ஜிஎஸ்எம்பி நடைமுறை இப்போதைய நடைமுறை இருக்கா? சுருக்கமாக சொன்னீங்கண்டா. சுண்ணாம்புக்கல் ஆள் நாங்கள் அனுமதி கொடுக்கலையே அது ஒரு நான் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி என்றது தான் கொடுத்தது. அதாவது மைனிங்கு கண்டு இல்லை, அந்த காணியை துப்புரவாக்குறதுக்கு, வீடு கட்டுறது அல்லது தோட்டம் செய்கிற அந்த இதுக்கு தான் கொடுத்தது. நாங்கள் கொடுக்குற 2 அடி தான் ஆள்றது கொடுத்தது. அதுக்கு பிறகு அந்த மண்ணை பரவி தோட்டம் செய்யணும், அல்லது வேறு ஏதாவது கட்டுமானம் செய்யணும். சாதாரண மக்கள் 2 அடி கல்லை பிடிச்சி அடிச்சா எடுக்கிறீங்க. ஆனால் பெரிய இயந்திரம் கொண்டு இந்த சுண்ணாம்புக்கல்ல உடைக்கிறீங்க. உடைக்கைக்கு ஒரு அதிர்வு வரும். உண்மையாக எங்களோட நன்னீர் வர்றது மழை நீர் சேர்ந்து, நீங்கள் சுண்ணாம்புக்கல்ல மட்டும்தான் பார்க்குறீங்க. இந்த மழை நீர் சேர்ந்து உள்ள தங்கி இருக்கிறது நன்னீர் இருக்கிறது காரணமே இந்த சுண்ணாம்புக்கல் தான். சரியோ? அப்போ இன்றைக்கு வட மாகாணத்தில் நாங்கள் தண்ணி கடி வர்றோம். இப்படியே உடைச்சி எடுத்து 10 அடி உடைச்சு அதுண்ட டேமுகள் நீங்கள் சொல்கிற விஷயம் இன்றைக்கு இல்லை, 10 வருஷத்துக்கு பிறகு இது பாலவனமாக நாங்கள் 10 அடி கொடுக்குறோம். அள்ளி இருக்கிறேன் சாவச்சில்லை. அதுக்கான நடவடிக்கை எங்கே எடுத்திருக்கிறீங்க? இப்போ நாங்கள் அள்ளி நிறவல் 10 அடியே நிறவல் பிரச்சனை இல்லை. இப்போ 2 அடி ஆகலாம். இந்த 10 அடி ஆகண்டோன்னா அந்த நன்னீர் நீரோட்டம் இருக்குல்ல, பாதிக்கப்பட்டிருக்கு. பிறகு நாங்கள் அதை போட்டு மண் போட்டு மூடினாலும் அந்த நன்னீர் நீரோட்டம் பாதிக்கப்பட போது மழை நீர் பெய்யக்குள்ள இந்த அடியில் போய் சேர்றது இந்த பெஞ்சுகளுக்கு இடையில தான், இந்த சுண்ணாம்பு பாறைகளுக்கு இடையில தான் இந்த மழை நீர் இந்த நன்னீர் ஆகுது. நாங்கள் இந்த குடிநீரை பயன்படுத்துகிறோம். இதை நாங்கள் ஒரு காலத்தில் இன்றைக்கு பாருங்க, நீங்கள் சாவச்சேரியில் போய் அனுமதி கொடுக்கலையன்றீங்க. சரியா? ஆனா இன்றைக்கு அங்க குவாரி இருக்குது, இயங்குது. இன்றைக்கும் கல்லு இதால போகுது. நாங்கள் சொல்றோம் இந்த பேரலோட்டுகள் இன்றைக்கு உங்களால கல்லு கியூப் எத்தனை கியூப் இந்த பாதையால கொண்டு போகலாம்? அது அடியே தான் சொல்லணும். அடியே எத்தனை கியூப் கொண்டு போகலாம் ஒரு வீதியால? பண்ணிருக்கு ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஆக்சிலை பொறுத்து. ஏனைன் ரோட சொல்லுங்க, ஏனைன் ரோட்ல எத்தனை கியூப் போகலாம்? அது நம்பர் ஆஃப் ஆக்சில், அதாவது எத்தனை வீல் இருக்குன்னு பார்த்தா 2 ஆக்சில் வீல்ன்னு சொன்னால் அதில் 15,000 கிலோ. அதே மாதிரி நீங்க மண்ணை ரொலியில கொண்டு போக விட மாட்டீங்களானே? நாங்கள் எங்கட ரோட்டில் மேக்ஸிமம் கெசட் பண்ணியிருக்கு 2 வீல் ஆக்சிடென்ட்டா 15,000. அடுத்தது பெரிய ஆர்டிகுலேட்டட் வெஹிக்கிள் பெரிய 29,000 கிலோ. ஓவலோட்டோட இந்த ரோட்டுகளில் வீதியில் போது ஓவலோட்டோட டிப்பர் அது நாங்கள் பிடிக்கல. எங்களுக்கு அதான் அதை பிடிக்கிறதுக்கான அது என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி தான் செய்யணும் எங்களுக்கு. அப்போ இந்த அனுமதி உங்களுக்கு கேட்குறேன், ரோட் பெர்மிட் கொடுத்துருக்குறீங்களா கொண்டு வரதுக்கு? எங்கள்கிட்ட அனுமதி எடுத்தாக்களுக்கு ரோட் பெர்மிட் கொடுத்துருக்கிறோம். ரோட் பெர்மிட் 3 கியூப் ஆனது தான் கொடுப்போம். 3 கியூப் தான் கொடுத்துருக்குது. ஆனால் இன்றைக்கு எத்தனை கியூப்ல போகுது அது தெரியல. 3 பேருக்கு தான் கொடுத்துருக்கா? 3 கியூப்புக்கு தான். ஆனால் ரொலியில போகுது 10 கியூப்புக்கு மேலே. அது எங்களுடைய அனுமதி பத்திரத்தோட போயிருக்காது. அதான் அப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் தானே? போலீஸ் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் போலீஸார் லெட் போடலாம் தானே? 3 கியூப் இல்ல. இந்த சுண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமான பிரச்சனை பாரதூரமான பிரச்சனை. இதை முதல்ல விடிய நாங்க பேசணும். மண் அகழ்வு சம்பந்தமா இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் அதை விட மோசமான பிரச்சனையாக இருக்குது. இது சம்பந்தமாக உங்களோட கண்காணிப்பு போதை இல்லைங்கிறது தான் எல்லாத்துக்கும். அல்லது இதுக்கு பின்னுக்கால என்ன வேற ஒரு மாப்பியா இருந்து கொண்டு இயங்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். பொதுமக்களுடைய குற்றச்சாட்டும் அது.
அப்போ இந்த வகையான செயற்பாடுகள் தொடர்பாக இருந்தால் நமக்கு பெரிய பாதிப்புங்கிறது இங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட நீர்நிலைகளுக்கும் சரி, நம்மளோட மண்ணுக்கும் சரி பாதிப்புங்கிறது விவாதம் இல்லை. அப்போ இதுகள் சம்பந்தமாக நீங்கள் இதுவரைக்கும் சரியான முறையில் ஒரு நடைமுறை இல்லைன்னு சொன்னால், அல்லது இந்த அகழ்வுகள் சம்பந்தமாக சரியான ஒரு கண்காணிப்பு இல்லைன்னு சொன்னால், அப்போ நீங்கள் உங்களோட கடமையை நீங்கள் சரிவர செய்கின்றீங்களாங்கிற பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னா, நாங்கள் லைசன்ஸ் கொடுக்குற இடத்த நாங்கள் முயற்சி பண்ணோம். சட்டவிரோதமாக நடக்கிறது எங்களால செய்ய இயலாது. 3 கியூப்புக்கு மேல மன்னிக்கணும், 3 கியூப்புக்கு மேல போற லோரியில போலீசாரை பிடிக்க சொல்லி நீங்கள் இந்த டிசிசியில் ஒரு முடிவு எடுங்களா? 3 கியூப்புக்கு மேல போற லோரியை பிடிக்கிறதுக்கு அப்புறம் எடுப்பேன். ரெண்டில் ஒன்று நடக்கணும். ஒன்றில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்க. நீங்கள் ஒன்றில் வந்து நீங்கள் ஆர்டிஏ இல்ல ஜிஎஸ்எம்பி ஒன்றில் நீங்கள் அவைக்கு வந்து அவைண்ட விதிமுறையில் வந்து நீங்கள் கார்டஸை கூட்டி வந்து இந்த மானிட்டரிங் வந்து அவைக்கு அந்த பொறுப்பை கொடுக்கறதாக இருக்கணும். இதுவரைக்கும் வந்து நான் நிற்கையில் அவைக்கு அது அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு அப்படித்தானே? அல்லது நீங்கள் வந்து போலீஸுக்கு தான் சொல்லணும். இல்ல இதுல 3 கியூப் சொன்னா எங்கட பெர்மிட் இருக்கும். அதுக்கு மேலேன்னு சொன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். இல்ல இந்த 3 வந்து இந்த இடத்துல வந்து கதைச்ச பிரயோசனம் இல்லை. உண்மையிலே வந்து அமைச்சர் மட்டத்தில் வந்து அந்த முடிவு எடுக்கணும். இவை வந்து நீங்கள் எம்பவர் பண்ணணும். இவைக்கு அந்த அதிகாரம் இல்லை. இல்ல இன்றைக்கு இப்ப கல்லு வந்து 3 கியூப்புக்கு மேல போக இயலாது. அதுக்கு ஒரு நடைமுறையை போலீஸுக்கு சொல்லலாம். அந்த 3 கியூப்புக்கு மேல போறவங்க பிடிக்க சொல்லி இதுல என்னன்னா ஆல்ரெடி கெசட் இருக்குது. எந்தெந்த வீல் ரோட்ல எந்தெந்த வெயிட்டோட போகலாம். 15,000 கிலோ, 21,000 கிலோ, 25,000 கிலோ என்று சொல்லி. ஆனால் உண்மையாக வந்து நாங்கள் ஏனையின் ரோட் செய்த காலத்தில், அதாவது 2014 வந்து மாங்குளத்தில் வச்சு நாங்கள் வே பிரிட்ஜில் மெஷ பண்ணைக்குள்ள வந்து எங்களுக்கும் 175 யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 175 லோடிங் வந்து ஓவர் லோடிங் தான். அதுதான் உண்மை. ரோடு பலகாரதையும் காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் சொப்ரிங் போகிற வெஹிக்கிள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 56,000 கிலோ வருது. கேஸ் சிலிண்டர் வரது கிட்டத்தட்ட அப்படி இருக்குது. சிபின்ற போல் வரது அப்படி இருக்குது. உண்மையாக வந்து மேக்ஸிமம் 25,000 தான் இந்த பெரிய வெஹிக்கிளை கொண்டு வரலாம். இப்போ டபுள் என்டேக்கில் வந்து உண்மையாக வந்து அது ஆல்ரெடி கெசட் இருக்குது நாட்டில். இல்லை பெர்மிட் வந்து அவசியம் இல்லையாண்டினா, ஆனால் கல் வந்து 3 கியூப்புக்கு மேலே புகையிலான்ற ஒரு சட்டம் இதில் முடிவெடுப்பவன் ரோட்டில் வீதியும் பழுதாகுது. என்னண்டா ஒரு நிமிஷம் இப்போ எங்கே இந்த பிரே சபை மாவட்ட சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்குது தானே, இதுக்குரிய சர்க்குலர் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது. இது ஒரு ஆக்டா கெசட் இருக்கா ஏதாவது எங்கள்கிட்ட? செயலாளர் இருக்கு. இதுக்குரிய இல்லை நான் கேட்குறேன், எங்கள்கிட்ட பிரதேச சபை கூட்டங்களுக்கும் மாவட்ட சபை கூட்டங்களுக்கும் எடுக்கிற முடிவுகளை கட்டாயம் அந்தந்த திணைக்களங்கள் செய்ய வேண்டும் என்றதுரிய சட்ட ஏதாவது இது இருக்கா? ஏன்னா நாங்கள் நெடுக வந்து இங்கே கழிச்சு கொண்டே இருக்கிறோம், கொடுக்குற பெர்மிட் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே நான் கேட்குறேன், லீகல் கன்ஸ்ட்ரெயின் எங்கள்கிட்ட இருக்கா? எங்களை அதாவது வந்து ஒன்றும் இல்லாமல் பேருந்து என்ன பிரயோசனம்? இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் முடிவெடுப்போம் நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அங்கே கல் போய்கொண்டே இருக்கும். அதில் ஒரு பிரயோசனம் எனக்கு சொல்லுங்க. இல்லாட்டி நாங்கள் ஒரு கதைச்சு ஒரு கசட்டோடு போட சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்கணும். ஏனண்டா நாங்கள் இது சும்மா இருந்து கதைக்கிறமே ஒழிய ஒரு பிரயோசனம் இல்லாத மீட்டிங் இது. அதை நான் ஆமோதிக்கிறேன். அதான் நான் இல்லை ஏனண்டா இப்போ நாங்கள் ஒரு முடிவொன்று எடுத்தா அதை ஓவர் ரூல் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற கெசட் ஒரு ஆர்டினன்ஸ் உண்டு அல்லது ஒரு ஆக்டோண்ட வந்து அதை ஓவர் ரூல் பண்ணணும். இது சும்மா பம்பல் கூட்டம் இல்லை இது. ஏன்னா நாங்கள் ஜிஎஸ்எம்பி சொல்றோம், கிளிநொச்சியில கொடுக்காதங்க தயவு செய்து மண்ணகளை கொடுக்க வேணாம்னு சொன்னா ஜிஎஸ்எம்பி ஓவன் தலையாடி போட்டு ஒவ்வொரு கொடுத்து கொண்டே இருக்கார். அப்ப ஆளுநர் இருந்த என்ன பிரயோசனம்? ஆளுநருக்குரிய பவர்களையும் இல்லை, 13 அமெண்ட்மெண்ட்லையும் இல்லை, இதுலையும் இல்லை. அப்ப என்ன பிரயோசனம் இல்லை? அப்ப நாளில் எடுக்கிற முடிவுகளில் என்ன பிரயோசனம் இல்லை? ஒரு பிரயோசனமும் இல்லை. அதை தமிழெல்லாம் பிடிச்சாதான் சரி, வேற வழி இல்லை. நான் கேட்கிறேன்டா, எங்களால ஒரு ஆளை லீகலா ஒரு ஆளை வந்து ஒரு விடயங்களுக்கு உட்படுத்த இயலாதண்டா இந்த முடிவுகள் எடுக்கிறதுல பிரயோசனம் இல்லைன்றா என்னுடைய கன்சர்ன். இல்ல இதுல ஓவர்லோட்ல போற வாகனங்களை பிடிக்கலாம் தானே போலீஸார்? அதை நடைமுறைப்படுத்த சொல்லுங்க. ஓவர்லோட் போலீஸ் இப்ப எங்களை ஒரு சர்க்குலர் என்னடா கிடக்குது, நேற்று தினம் தான் முரளி அனுப்பியிருக்காரு. வேற ஏதாவது சர்க்குலர் சம்பந்தமா පොලිසියට මේ අපි කියන්නේ සර් ඕකේ කළුගල් ප්‍රවාහනය සඳහා ප්‍රවාහන බලපත්‍ර අවශ්‍ය වෙන්නේ නැහැ. එහෙම ප්‍රවාහන බලපත්‍ර නිකුත් කරන්නේත් නැහැ. නමුත් වාහනයක් අපි ගත්තොත් 1 cube 2 cube 3 cube 5 cube 4 cube කියලා ටිපර්ස් තියෙනවානේ. ඒ ටිපර් වල
පටවන්න පුළුවන් බර ප්‍රන්තියක් තියෙනවා. ඒ කියන්නේ ඒකේ වාහනේ පොතේම ගහලා එනවා බර මෙච්චරයි කියලා ඉවලා. අන්න ඒ ප්‍රමාණයට වඩා වැඩියෙන් ගෙනියනවා නම් ඒකත් අර ඉස්සෙල්ලා මම වැලිවලදී කිව්වා වගේම ඕලෝඩ් තමයි වෙන්නේ. මේක අපිට බලන්න බෑ. මොකද හේතුව ටිපර් එකේ බකට් එක තියෙන ප්‍රමාණයට විතරයි කළුගල් පටවන්නේ. මොකද ඊට වැඩිය පටවන්නේ නැහැ. ඊට වැඩිය පටව කළුගලක් වැටුනොත් ලෙඩක් නේ. පාර යන මිනිස්සුන්ට. ඒකින්ද එහෙම මේවා වෙන්නේ නැහැ. නමුත් අර බරපන්තියට වඩා වැඩියෙන් පටවලා තියනවද කියලා තමයි බලා ගන්නවා නම් බලන්න ඕනේ. එහෙමනම් ඉතින් අර ලොකු බින්තරාදියකට දාලා ඉවරලා වාහනේ කිරන්න ඕනේ අර වගේම ටීఓ කෙනෙක්ගේ අපිට සහාය දෙනවා ඉල්ලුවා වගේම ඒ වගේම අපිට තරාදියක් තියෙන තරක් මේවා කරලා එහෙමනම් අවක කිරන්න ඕනේ. කරාම මේගොල්ලෝ මොකද නඩුව ජංගිසි නඩුවක් දැම්මම අධිකරණය බලන්නේ මේකට අදාළ නීතිය තියෙනවද නැද්ද කියලා. නීතියක් නැත්නම් ඔය සාවචේරී ගියා වගේ අපි නඩුව දානවා. එයා ආයේ මේ ලොකු ලෝය කෙනෙක් කතා කරලා එයා මේ වාහනේ අරන් යනවා. ඒකනේ වෙලා තිබ්බ කලින්. මේක දැන් අපිට උසාවියට දැම්මට පස්සේ ඒ වගේ මේ ස්පෙෂලිස්ට් කෙනෙක්ගේ රිපෝට් එකක් නැත්නම් ඒ රිපෝට් එක නැති වුනහම වෙන්නේ අරයා not guilty කිව්වොත් ඊට පස්සේ අපි ට්‍රයල් යන්න ඕනේ. ட்ரையல் යනකොට අපෙන් අහනවා කොහොමද මේක කරන්න කියලා. இதுல கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப நேற்று முன்தினம் எங்களுக்கு கௌரவ ஆளுநருக்குரிய 5/28 உள்நாட்டு அலுவல் அமைச்சுடைய செயலாளர்கிட்ட கடிதம் உண்டு. கௌரவ ஆளுநருக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவருடைய கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 2வது பந்தியில் தேசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஏற்புடையதாக பிரதேச மட்டத்தில் அரச நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்டும் வரும் சகல அபிவிருத்தி பணிகளையும் ஒருங்கிணைப்பு செய்தல், நடைமுறைப்படுத்துதல், வழிநடத்துதல் மற்றும் நடவடிக்கைகளை பின்தொடர்தல் ஆகியன பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கடமையாகும். மேலும் பிரதேச மட்டத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவைப்படும் முடிவுகளை எடுக்க முடியுமான வகையில் உத்தியோகத்தர்களின் பங்கேற்பினை பெறுவதும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களுக்கும் நிறுவன தலைவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அவ்வாறே பிரதேச மட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களுக்கான மக்களின் பங்களிப்பை பெறுவதற்காக இத்தகைய திட்டங்களை நடைமுறைப்படுவதற்கு முன்னர் உரிய உத்தியோகத்துடன் மக்கள் விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயம் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கடிதத்துடைய சாராம்சம் இதுதான். நாங்கள் தீர்மானம் எடுத்தால் இதில் தீர்மானம் எடுக்கின்றவங்களும் எல்லா திணைக்களங்களும் வந்து ஒத்துழைப்பு வழங்கணும். அதுதான் சார் பிரச்சனை. என்னென்றால் நாங்கள் லீகலாக ஒரு ஆளை பவுண்ட் பண்ண போகிறதும் இல்லை, எங்களுக்கு லீகல் பவரும் இல்லை. நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஒவ்வொரு திணைக்கள தலைவர்கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் இந்த பெர்மிட்டில் கொடுக்காதீங்க, கொடுத்து முடிய நாளையில இருந்து எழுத தொடங்கி சொல்லப்பட்டு மேலும் பிரதேச மட்டத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவைப்படும் முடிவுகளை எடுக்க முடியுமான வகையில் உத்தியோகத்திலும் பங்களிப்பை பெறுவதும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அவையோட பங்களிப்பு சரி நான் கேட்குறேன்னு சொன்னால் நாங்கள் அவையோட சொன்னால் நீங்கள் இனிமேல் பெர்மிட் கொடுக்க வேணாம். இப்போ உதாரணத்துக்கு கல் இனிமேல் யாழ்ப்பாணத்தில் ஜிஎஸ்எம்பி வந்து கொடுக்க வேணாம்னு சொன்னால் அதை அவன் ஃபாலோ பண்ண போகிறதில்லை. ஏன்னாடா அவன் ஆக்ட் சொல்லும் ஆக்டின் படி கொடுங்கோண்டு. ஆகவே அவர்கள் யாரா வழக்கு போட்டால் கூட சொல்லுவார் ஆக்டின் படி நான் கொடுத்துருக்கிறேன். நான் சொல்கிறேன் சரிதானே சார்? அப்போ நாங்கள் இதை ஏதாவது ஒரு வழிக்குள்ள கொண்டு வராமல் நெடுக மண் போகுது கல் போகுதுன்றதுக்காச்சு பிரயோசனம் இல்லை. ஒன்றில் இதுக்கு ஒரு அஜென்மெண்ட் மோஷனோட கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்டோட கொண்டு வரணும். பிரதேச சபையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கிற தலைவருக்கு இன்ன பவர்கள் இருக்கு. அதன்படி இந்த ரோட் பெர்மிட் கொடுக்க இல்லாத ஜிஎஸ்எம்பி வந்து இல்லாடி அவையோட ஆக்டை நாங்கள் என்னோட ஓவர் ரைட் பண்றது எல்லாத்துக்கும் இதுதானே பிரச்சனை. எங்க பார்த்தாலும் இந்த மண் அல்றது அடுத்தது இந்த கல் பிரச்சனை எல்லாத்துக்குமே அவங்க உடனே சொல்றது ஆக்டின் படி கொடுக்குறோம். இந்த மாதிரி பிரச்சனையில நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான் என்னன்னு கேட்டால் நம்மட மாவட்டத்துக்கு அத்தியாவசியமான பிரச்சனைகள் இருக்குமா அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் மேலதிகமாக பாராளுமன்றத்தை பேச முடியுமா, அமைச்சரோட பேச முடியுமா, அல்லது ஜனாதிபதியும் பேச முடியுமா, அப்படி பேசி அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்போம். சாவச்சேரியில சுண்ணக்கல் அப்ப சொல்லப்பட்ட விடயம் அரசாங்க அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கால மண் கொண்டு போகப்பட்ட ஒரு அறிக்கை வந்தது. ஆனால் அதே அடுத்த கிழமை அந்த நீதிமன்றம் அதை விடுதலை செய்தது. இல்ல நாங்கள் என்னதான் கன்ஸ்ட்ரைன் பண்ணினாலும் ஆக்டின் படி லோவின் படி கொண்டு போலாம்னா they will do it. They will use the loophole and they will do it. அடுத்து ஜிஎஸ்எம்பி வந்து நாங்க இதுல எடுக்கிற முடிவுகளை நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தாரீங்களா? நீங்க எடுக்கிற முடிவுகளை நாங்க இல்லன்னு சொல்லுவோம். கொஞ்சம் இல்ல இல்லன்னு சொல்லுவோம். ஏனண்டா கிளிநொச்சியில இப்படித்தானே நாங்க போன முறை சொல்லி விடுறோம் பெர்மிட் கொடுக்க வேணாமண்டா அது அப்புறம் எத்தனையோ பெர்மிட் நீங்க கொடுத்துருக்கீங்க. கிளிநொச்சியில கொடுக்கல இல்ல கொடுக்கல. அது
அது இப்ப நீங்க feasibility study-ய கொண்டு போய் இப்ப செய்யிருக்கிறீங்க இப்ப இந்த இல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அது வந்து அதுல இருக்கிற பிரச்சனை ஆராயத்தான் போன வழியே அதுதான் ஏன் பிரச்சனை யாரா போனீங்கன்னா இந்த இடத்துல மண் அள்ளலாமா இல்லையான்றதை நீங்க ஃபைனலைஸ் பண்றதுக்கு நேற்று அதைத்தானே கதைச்சு நாங்கள் மனத்தியால கணக்குல இப்பவே இந்த சொல்லணும் நீங்க அதுல என்ன புறா வளர்க்கறதுக்கு நாங்கள் அதுல போய் பார்க்க போறோம் அந்த மண் திட்ட மண் அள்ளலாமா இல்லையான்றதா உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட் வரப்போகுது நீங்க சொல்ல போறீங்க இதுல எக்கோசிஸ்டம் ஒன்றுமே டேமேஜ் ஆகாது நாங்கள் இதுல மைன் பண்ணலாம் அதுக்கு பிறகு பெர்மிட்டையும் கொடுக்கத்தான் போறீங்க போன மாதம் எத்தனை பெர்மிட் கொடுத்துருக்கீங்க நீங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன் இப்போ டிசிசியால சொன்னதுக்கு நாங்க லீகல் கொண்டு வரணும் அதுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்கள் இல்ல நீங்க கொஞ்சம் திங்க் பண்ண வேணும் நாங்கள் இந்த டிசிசி மீட்டிங் எடுக்கிறது மக்கள் சார்பான முடிவை தான் எடுக்க போறோம் அப்ப நாங்க சொல்றோம் மக்கள் பாதிக்கப்படினோம் எல்லாரும் கஷ்டப்படினோம் மண்ணை அதுல அள்ள விட வேண்டாம்டா நீங்கள் இதுல கேட்டுட்டு நாளையில இருந்து பெர்மிட் கொடுத்தோம் உங்களோட நாங்கள் லீகலா பவுண்ட் பண்றது ட்ரை பண்றோம் போறோம் அடுத்த முறை பார்லிமெண்ட் ஓகே ரைட் அடுத்ததாக